श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 18வது அத்தியாயத்தில் 29வது ஸ்லோகம். புத்தேர்பேதம் திருதேஷ்சைவ குணதः த்ரிவிதம் ஸ்ருணு ப்ரோஷ்யமானம் அசேஷேன ப்ருதக்த்வேன தனஞ்சய. புத்தேர்பேதம் திருதேஷ்சைவ குணதः த்ரிவிதம் ஸ்ருணு ப்ரோஷ்யமானம் அசேஷேன ப்ருதக்த்வேன தனஞ்சய. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போது சென்று போன 3 ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? ஒரு செயலாளி, ஒரு கர்த்தா, அவன் எப்படி ஒரு ராஜசமான கர்த்தா, எப்படி தாமசமான கர்த்தா எப்படி இருப்பான், சாத்விகமான கர்த்தா எப்படி இருப்பான்னு சொன்னார். அதாவது கர்த்தாவோட செயல்பாடுகள், அவனுடைய எண்ண ஓட்டங்கள், அவனுடைய மனநிலைமை, அவனுடைய பழகும் விதம், அவன் செயல்களை எடுத்துக்கொள்ளும் விதம், அது எப்படி இருக்கும்? அதற்கு ஏற்றார் போல ஒருவன் சாத்விக செயலாளி, ஒருத்தன் ராஜச செயலாளி, மற்றொருவன் தாமசமான செயல்களை கொண்டவன். அதாவது நெடுநீர் அப்படின்னு சொன்னால் நெடுநீர்மை உடையவன் எப்பொழுதுமே என்ன தாமசமான செயலாளியாக கருதப்படுவான் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் அந்த கர்த்தாவோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி அந்த செயல்பாடுகளிலும் எண்ண ஓட்டங்களிலும் மாறுபடும் அப்படின்னு சொன்னவர் இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனை கூட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவனுடைய புத்தி, எண்ணம் சொல் செயல் 3ம் சொன்னோம் இல்லையா, அந்த புத்தி என்ன பண்ணணும்னு கேட்டால், அடுத்ததாக அந்த மனோவாக்காயம் அப்படின்னு சொன்னால் காயத்தை தாண்டி மனம் இருக்கு இல்லையா, இந்த பஞ்சேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் அந்த புத்தியோட அடிப்படையில் ஒன்றும் மறுபடியும் 3 வகைப்படும். புத்தியின் அடிப்படையில் எதை எடுத்துக்கொள்கிறோமோ, எப்படி அதை சீர்தூக்கி பார்க்கிறோமோ, ஒரு மனதில் தெரிந்து கொண்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்தி அதை உறுதிப்படுத்துகிறோம். அது எது போல அப்படின்னா, அதற்கேற்றார் போல இந்த புத்தியின் அடிப்படையிலும் 3 விதமாக எடுத்துக்கொள்ள முடியும். சாத்விகமான மனம், சாத்விகமான புத்தி, ராஜசமான புத்தி, தாமசமான புத்தி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் எதெல்லாம் 3ன்னு சொல்ல போகிறார். அப்புறம் அடுத்த 3 ஸ்லோகத்தில் சாத்விக புத்தி, தாமச புத்தி, ராஜச புத்தி, இது 4 மொத்தையும் அடுத்த 4 ஸ்லோகத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ஸ்லோகத்தில் தனஞ்சய அப்படின்னு கூப்பிட்டுட்டு புத்தேஹே புத்தியினுடையும், திருதேஹே அவ்வாறே திடசித்தத்தினுடையும் அடிப்படையில் பேதம் வித்தியாசத்தை குணவேற்றுமையினால் திருவிதம் 3 வகையாக பிருதக்த்வேன பிரிவுபடுத்தி அசேஷேன முற்றிலும் புரோஷ்யமானம் கூறுவதை கேளு ஸ்ருணு அப்படின்னு சொல்கிறார். புரோஷ்யமானம் அப்படின்னா அதை எப்படி சொல்கிறோம், எடுத்து சொல்கிறது என்ன? புத்தி மூலமாகவும் திடசித்தம். ஒரு வேலையை செய்யணும்னு ஆரம்பித்தா அதற்கு திடமான சித்தம் இருக்கணும். பாதி ஆரம்பிக்கச்சேவே முடிஞ்சுவிடுமா, இந்த பாதியை வேறு யாரான ஆரம்பித்து இன்னொருத்தர் யாரானு முடிச்சு கொடுத்துட்டு கடைசியில் நம்ம ஒரு சிக்னேச்சர் ஒண்டி போட்டால் போகிறோமா, அப்போ அது நம்மளுதுன்னு வந்துடும் இல்லையா அப்படின்னு நினைக்கிறான்னு வைங்கோ. அதுபோல் அடிப்படையிலையும் இல்லை, நம்மளை சொல்லியிருக்கா, நம்ம எழுதியிருக்கோம், பண்ணுறோம், நம்மளோட மனம் இதை ஏற்றுக்கொண்டது, இதை நம்ம தொடர்ந்து செய்கிறோம், இதனால் என்ன பலன் வருமோ அதை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல செய்துடுவோம் அப்படின்னு இருந்தால் அதுபோல் மனம் இருக்கா அப்படின்னு யோசித்து குணவேற்றுமையினால், குணம் இருக்கு இல்லையா, அதை செய்யறதுக்குன்ற குணம் இருக்கு, குணம் இல்லை, இதை சரியான பாங்கில் புரிஞ்சுக்கிறோம், இல்லை போனால் புரியவே மாட்டேன்றது அப்படின்னு சொன்னால் அந்த வகையிலும் 3 விதமாக பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது புத்தின்னு சொன்னால் உண்மையை உள்ளவாறு உள்ளது உள்ளபடி ஆராய்ந்து அறியும் நிச்சய வடிவான அறிவு.
அதை எதையுமே என்ன பண்ணிக்கணும், கிறிஸ்டல் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். உள்ளது உள்ளபடி தெரிஞ்சுக்கணும், யாரோ சொல்கிறத பற்றி இல்லை, நாமே உள்ள நுழைஞ்சி பார்த்து அது உள்ளபடி இருக்கிறத புரிஞ்சுக்கிறது நிச்சயமான அறிவு, அதுதான் புத்தி. அப்புறம் திருத்தின்னு சொன்னால் தாரணா சக்தி. அதை என்ன படிக்கிறோமோ என்ன புரிஞ்சுக்கிறோமோ அதை மனதில் இருத்து கொள்ளக்கூடிய சக்தி. அது என்ன பண்ணணும், தொடர்ந்து அதுக்கு தொடர்புடைய செய்திகளே மேலும் மேலும் பார்த்துட்டே வந்தால் அது என்ன படிச்சுட்டோமோ அது அப்படியே மனசில் நிற்கும். அப்படி அந்த மனசில் நிறுத்தி கொள்ளக்கூடிய சக்தி தான் தாரணா சக்தி. அப்படின்னு சொன்னால் தெளிந்து கொண்ட உண்மையை, கண்டு அறிந்த உண்மையை விடாது கவனத்திற்கொண்டு அதை மனதில் நிறுத்தி கொள்வதே தாரணா சக்தி. அதற்கே திருத்தி என்று பெயர். அப்போது இந்த அடிப்படை, இந்த ஸ்லோகத்தோட அடிப்படையில் புத்தி திருதி அது மூணுத்தையும் சேர்த்து 3 விதமான குணங்கள் இருக்கிறது. அந்த குணத்தின் அடிப்படையில் ஒருவனுடைய மனம் மாறுபடும். அதுக்கு உண்டானதாக புரோட்சியமானஹா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, புரோட்சியமானம் அசேஷயனஹா. அசேஷயனன்னு சொன்னால் முற்றிலும் இதிலேருந்து மாறுபட்டது அது அப்படின்னு நம்மளால் அடுத்து வரப்போகிற ஸ்லோகத்தில் புரிஞ்சிக்க முடியும். இது நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் கேளேன் தனஞ்சய அப்படின்னு பெருமாள் அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்ல துவங்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார், அடுத்தது எதை பற்றி சொல்ல போகிறாருன்னு நம்ம ஆவலாக காத்துருக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.